அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, உங்கள் வாழ்க்கை நடுவிலே ஆண்டவர் கூடவே இருந்து உங்களை கைவிடாமல் அற்புதமாய் நடத்த போகிறார். சிலருக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மனபாரம், மன அழுத்தம் அவர்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? நமக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்கு, நம்ம இவ்வளவு ஜெபம் பண்றோமே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் இல்லை? இந்த பிரச்சனைகளை தாண்டி எப்படி வெளியே வருகிறது? நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாதிருப்பேன். நீங்க சொல்லலாம், எனக்கு முன்னாடி இவ்வளோ நெருக்கம் இருக்கு. சில நேரங்கள்ல ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியங்கள்ல ஒன்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் சில நேரம் கைவிடுகிற மாதிரி சில சம்பவங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் கைவிட மாட்டார். தானியேலை சிங்கக்கபியில் போடுகிற வரைக்கும் அவர்களுடைய அந்த சதி ஆலோசனை எல்லாம் நிறைவேறிற்று. சிங்கக்கபியிலும் போட்டார்கள். ஆனால் தேவன் தானியேலை காப்பாற்றி மகிமைப்பட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அவர்கள் எரிகிற அக்னி சூளையிலே கொண்டு வந்து போட்டார்கள். போடுகிற வரைக்கும் தேவன் அமைதியா இருந்தார். கடைசியிலே அக்னி சூளைக்குள்ளாக உலாவி அவரும் கூட வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கடைசி நேரத்திலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கைவிடுகிறது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்து அல்லது அமைதியா இருந்து அந்த இடத்திலே அற்புதத்தை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, போராட்டம் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை அற்புதமாய் நடத்தி உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்வார். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கைவிட மாட்டேன். நிச்சயமாக ஆண்டவர் கைவிடாத தேவன். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய அன்புக்குள்ளாக, தம்முடைய கற்பனைகளுக்குள்ளாக, தன்னுடைய கட்டளைகளுக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கூடவே இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்து அதிசயமாய் நடத்துவார். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்துல பயங்கர நெருக்கம் பிரதர், எப்ப எனக்கு ஆபத்து வரும், என் வேலையை விட்டு நீக்குவார்கள் என்று தெரியாது, அவ்வளோ போராட்டம், நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இப்படி நிறைய பேர் என்று சொல்லுவாங்க. விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து ஒரு நாளிலே அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், தேவன் அதே இடத்திலே என்னை உயர்த்தினார், எல்லாருக்கும் மேலாக என்னை கொண்டு வந்து வைத்தார், இப்பொழுது ஒரு நல்ல போஸ்ட்ல என்னை வைத்திருக்கிறார்கள், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், நான் தேவனுடைய பிள்ளை என்பதினாலே உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர்த்தினார். சகோதரா, சகோதரி, உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார். மீண்டும் இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு காலம் கைவிட மாட்டீர். இன்றைக்கு கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலைகள், இந்த மனநிலைகள் உண்டாயிருந்தாலும் அந்த இடத்திலே நீர் அற்புதம் செய்து மகிமைப்படுவீர். இந்த காலை நேரத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை
எங்களுக்கு தந்து உதவி செய்வீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.